இந்த அம்மாவும் அக்காவும் போய் எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் ஆளை காணோம். சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, ஒரு வேளை வந்துட்டீங்களா? என்னடா போய் இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் வரலையேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரி, ஏன் அம்மா அப்படி நின்னுக்கிறாங்க? அக்கா, நாங்க ரோட்ல வந்து இருக்கீங்களா, அப்ப ரெண்டு பொறுக்கி பசங்க வந்து அம்மாவை வண்டியில இடிச்சிட்டாங்கக்கா. அம்மாக்கு கீழே விழுந்து காலில் அடிபட்டுருச்சு. என்னடி சொல்ற? அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனியா இல்லையா? பெரிய பொண்ணு, நீ வேற ஏமா இதெல்லாம் சின்ன பொண்ணு கிட்ட சொல்ற? அவ பயந்துட போறா. சின்ன பொண்ணு, பயப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ ஒன்னும் பயப்படாத. சரி சரி அம்மா, வந்து உட்காருமா. எவ்வளவு நேரம் தான் நின்றுனே இருப்ப? சரிம்மா சரிம்மா. சரி பெரிய பொண்ணு, டாக்டர் அம்மாவை பத்தி என்ன சொன்னாங்க? ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு, முட்டியில என்ன முட்டியில என்னாச்சு? முட்டி உடஞ்சிச்சா? கொஞ்சம் சொல்ற வரைக்கும் கம்மனதான் இரு. சொல்லுக்கா சொல்லுக்கா, நீ சொல்லுக்கா. ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு, அம்மா வேகமாக கீழே விழுந்துல முட்டியில சுளுக்கு பிடிச்சிருந்துச்சான். சரி, டாக்டர் ஏதாவது மருந்து எழுதி கொடுத்தாங்களா? மருந்தெல்லாம் எதுவும் கொடுக்கல சின்ன பொண்ணு. அந்த முட்டியில சுடு தண்ணியை புழிஞ்சி அங்கே லைட்டாக ஒத்தனை கொடுக்க சொன்னாங்க. ஓஹோ அப்படியா? வேற என்ன சொன்னாங்க? ஆப்பிள், அன்னாச்சி, திராட்சை இது மாதிரி பழம்லாம் வாங்கி கொடுக்க சொன்னாங்க. ஓஹோ அப்படியா? அப்படின்னா நான் உடனே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி, பத்திரமா போயிட்டு வா. ஏண்டி பெரிய பொண்ணு, நம்ம சின்ன பொண்ணு பாத்தியா என் மேலே எவ்வளோ பாசன்னு? அதெல்லாம் பாசம் இல்லைம்மா, எல்லாம் வேஷம். அவள் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணுறா. ஓடிடி, அவளுக்கு என்ன காரணம் இருக்க போகுது? அவளுக்கு என் மேலே ரொம்ப பாசம், அதான் இப்படி பண்ணுறா. பசங்க, நீங்க நல்லா படிச்சாதான் நாளைக்கு நீங்க உங்க சொந்த காலில் நிற்க முடியும். சரிம்மா, நானும் பாப்பாவும் நல்லா படிக்கிறீங்க. அம்மா, ஆடு, இலை, ஈட்டி, உரல். அப்படிதாம்மா, நல்லா படிங்க, அப்பதான் வாழ்க்கையில முன்னேற முடியும். சரிம்மா சரிம்மா. என்ன கண்மணி, குளிச்சு படிக்கிறீங்களா? ஆமாக்கா, பச்சனை இருக்கீங்க, நாளைக்கு எக்ஸாமு. சரி சரி, படிங்க படிங்க. சொல்லிக்கிற பண்ணே, என்ன விஷயம்? சித்தி, அம்மாவும் அக்காவும் எங்கேயோ வெளியே போயிருந்தாங்களா? அம்மாவை யாரோ வண்டிக்காரன் இடிச்சிட்டு இருக்கான். ஒன்னும் பயப்படுற மாதிரி இல்ல சித்தி. சரி, நல்லதா போச்சு, எல்லாம் அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். சரிங்க சித்தி, அம்மாக்கு டாக்டர் ஆரஞ்சு, ஆப்பிள், திராட்சை எல்லாம் வாங்கி கொடுக்க சொல்லிக்கிறாங்க. அதனால நான் பழக்கடைக்கு போறேன், நீங்களும் வரீங்களா? சரி, போலாமா சித்தி? சரி பசங்களா, நானும் அக்காவும் போயிட்டு வரதுக்குள்ள நல்லபடியா உட்கார்ந்து படிங்க. சரிம்மா. வா சின்ன பொண்ணே போலாம். சரி, நடங்க சித்தி. ஏடி சின்ன பொண்ணே, அம்மாக்கு என்னென்ன பழம் வாங்கணும்னு சொன்னே? சித்தி, அதுவா சித்தி, டாக்டர் வந்து ஆப்பிள், ஆரஞ்சு, திராட்சை அது மாதிரி வாங்கி கொடுக்க சொன்னாங்க சித்தி. வாங்கக்கா வாங்க, என்ன வேணும்? இதே கடைக்காரம்மா, கடையில என்னென்ன பழம்லாம் இருக்கு? வாங்கம்மா, உங்களுக்கு எந்த பழம்லாம் வேணும்? எங்க கடையில அன்னாச்சி, ஸ்ட்ராபெரி, சாத்துக்குடி, திராட்சை எல்லாமே இருக்குமா. உங்களுக்கு என்ன வேணும்? என்ன நானே 4 பழம் பேர் தான் சொல்றீங்க? இருக்கிற மொத்த பழத்தை பேர் சொல்லுங்க. ஏன் சித்தி அப்படி கேட்டுன்னு இருக்கீங்க? நமக்கு தேவையான பழத்தை மட்டும் வாங்கின்னு வாங்க, நாம வீட்டுக்கு போகலாம். அடியே சின்ன பொண்ணு, கம்மனரு, உனக்கு எதுவும் தெரியாது, நம்மள ஏமாத்திடுவாங்க. அப்படியே சித்தி? சரிங்க சித்தி சரிங்க சித்தி. என்னம்மா சொல்லுமா, அவ்வளவுதான பழமா? ஏமா, நம்ம கிட்ட ஜம்மு காஷ்மீர்ல இருந்து ஆப்பிள் வரைக்கும் கன்னியாகுமரி வரையில மாம்பழம் வரைக்கும் இருக்கு. உனக்கு எந்த பழம் வேணும் சொல்லுமா. லிச்சி, ரம்பூட்டான், அவகேட்ரோ அது மாதிரி பழம்லாம் இருக்காமா? அக்கா சாரிக்கா, நீங்க கேக்குற பழம்லாம் இல்லக்கா, லோடு வந்தாதான்க்கா. அப்ப என்னது நீ கடை வைக்கணுங்க? கடையை இழுத்து மூட்டு போலாம்ல. ஏக்கா, இன்னொரு தடவை வாயை திறந்தீங்கன்னா அவ்வளோ எனக்கு ஃபுல்லா கோவம் வந்துடும், பாத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த பழம் வேணுமோ அது சொல்லாம இல்லாத பழமா பார்த்து கேட்கறீங்க. உங்களுக்கு என்ன பழம் வேணும்னா வாங்க, இல்லைன்னா கிளம்புங்க. அக்கா அக்கா, கடைக்காரக்கா, கொஞ்சம் பொறுமையா இருங்கக்கா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் என் சித்தி கிட்ட பேசி புரிய வைக்கிறேன். இத பாருமா, ஏதோ மூஞ்ச பார்த்து தான் நான் கம்முடுறேன். என் புருஷன் 10 கடையில இருக்கான், அவனை கூப்பிட்டு இங்க நடக்கிறதே வேற. சாரிக்கா சாரிக்கா, அவங்களுக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன், மன்னிச்சிருங்கக்கா. ஏண்டி சின்ன பொண்ணு, என்ன தெரியாத கடைக்காரங்கிட்ட போய் சாரி கேட்டுங்கற? சித்தி, கொஞ்ச நேரம் உங்க வாயை வச்சிரு கம்முன்னு இருக்கீங்களா? நான் உங்களை என்னத்துக்கு கூப்பிட்டேன்? பழம் வாங்கி கொடுக்கறதுக்கு தானே கூப்பிட்டேன் சித்தி. அதனால பண்ணிக்கிறேன். சரிங்க சித்தி, நீங்க எதுவும் பண்ண வேணாம், நீங்க சும்மா நின்று இருந்தாலே போதும், நானே பழம் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்போ என்ன எதுக்கு கூப்பிட்டு வந்த? நான் நிம்மதியா பசங்களுக்கு ஹோம்வொர்க் எழுதுறதுக்கு ஹெல்ப்
தெரியாம கூப்பிடணும் வந்துட்டேன். இனிமேல் நான் எங்க போனாலும் உங்களை கூப்பிடவே மாட்டேன். இப்ப மட்டும் கம்முனு இருங்க சித்தி. சரி சரி ஏதோ சொல்ற பண்ணி தொலை. அக்கா, கடைக்கார அக்கா, இனிமேல் எங்க சித்தி பேச மாட்டாங்க. ஏங்கா மூஞ்சி அப்படி வச்சுட்டு இருக்க? கொஞ்சமா சிரியாங்கா. சரி சரி சொல்லுமா, உனக்கு என்ன பழம் வேணும்னு சொல்லுமா. அக்கா, உங்களுக்கு எங்க மேல கோபம் எதுவும் இல்லைல்ல? இல்ல இல்ல சொல்லுமா சொல்லுமா, என்னென்ன பழம் வேணும் சீக்கிரம் சொல்லு. மத்தியானம் சாப்பிட்றதுக்கு டைம் ஆச்சு, போகணும். எப்பா, இப்பதான் நிம்மதியா இருக்குக்கா. அக்கா, எனக்கு ஒரு ஆப்பிள் 2 கிலோ, ஆரஞ்சு 2 கிலோ, பச்சை திராட்சை இருக்காக்கா? ஆமா பச்சை திராட்சை இருக்கு, கருப்பு திராட்சை இருக்கு. சொல்லுமா. அக்கா, எனக்கு வெறும் பச்சை திராட்சை மட்டும் 2 கிலோ கொடுத்துருங்க. கருப்பு திராட்சை வேணாமா? வேணாக்கா வேணாக்கா, இது மூணுத்தையும் மட்டும் 2 கிலோ கொடுத்துருங்க. சீக்கிரம் டைம் ஆச்சு, போகணும். சரிம்மா சரிம்மா, கொஞ்சம் அப்படி தள்ளி இருமா, நான் எடுத்து கொடுக்குறேன். சரிக்கா சரிக்கா. இந்தாம்மா வாங்கிக்கம்மா. நீ சொன்னதெல்லாம் எடுத்து இதுல போட்டுட்டு இருக்கேன். சரியா இருக்கா பாத்துக்கங்கம்மா. இந்த பொண்ணு வாங்கி பாரு, ஏதாவது அழுகிட்டே இருக்குது, ஏதாவது போட்டுட்டு இருக்கறான்னு தெரியல. அக்கா, நான் அது மாதிரி அழகந்தெல்லாம் போட மாட்டேன். நம்ம கடையில எது வேணாலும் ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க. அட ஃப்ரெஷ்ஷா போடுங்க, ஃப்ரெஷ்ஷா. சித்தி, ஒரு 2 நிமிஷம் கம்மன் இருங்க, போயிடலாம். நீ இரு, என் வாய் அடிக்கிறதுல இரு. நல்ல பொருள் எதுன்னு பார்த்து வாங்காத. சரி, கடைக்காரக்கா கொடுங்க. இந்தாம்மா வாங்கிக்கோ. ஏடி சின்ன பொண்ணு, எதுக்கு நீ இதெல்லாம் என் தலையில வைக்கிற? சித்தி, வந்ததுக்கு நீங்க இந்த உதவி கூட செய்ய மாட்டீங்களா? பின்னேனம்மா, உனக்காக செய்றேன். என்ன மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுனா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே உங்களுக்கு எந்த ஃபுட்ஸ் பிடிக்கும்னு